ஸ்கூலுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் 6th படிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ரீடிங்கே இருக்காது. ஸோ அவங்களோட எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்க்காம அவனோட எபிலிட்டி வைஸ் அவனுக்கு என்ன தெரியுதோ, அவனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் அவன் இருக்கான்னா அங்கேருந்து தான் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த லேர்னிங் கேப்ஸை நம்ம ஃபில் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமேல அவன் வந்து அவனால் தனியாக ரீட் பண்ண தெரியுது, அவனால் வாசிக்கிறது வருது அப்படின்னா நெக்ஸ்ட்டு அவனால் புரிஞ்சுக்க முடியுதா, காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா, மெமரியை ரீட்டைன் பண்ண முடியுதா, இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறோம். ஸோ நம்ம சென்டரில் நம்ம வந்து எல்லாருமே டிஸ்லெக்ஸிக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டா எல்லாருக்குமே ஒரே மாதிரி பிரச்சனை இருக்குன்னு கிடையாது. எவ்ரி சைல்ட் டிஃபிகல்ட்டி வில் பி டிஃப்ரெண்ட். ஒரு குழந்தைக்கும் ஒரு மாதிரி நீட் இருக்கும். ஸோ நாங்கள் ஓப்பன் ஸ்கூலிங்கில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கில் இந்த மாதிரி குழந்தைங்கள 10th எழுத வச்சுருக்கோம். 12th முடிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பசங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக காலேஜில் படிச்சுட்ருக்காங்க. ஸ்கூலுக்கு போகாமல் புல் அவுட் பண்ண சில்ட்ரன் இவங்க எல்லாரும்.